சத்தம் சத்தம் மாநாடே முழுமையா நிறைவடையில மழையில எல்லாம் கலைஞ்சு வச்சு அவங்களுக்கு அது மாநாட்டினுடைய அறிகுறியே சரியில்லை. ரெண்டாவது எந்த கட்சியும் அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் நம்பிக்கையில அரசியல் பண்ணுவாங்க. அதனால முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு. ஆனா கள நிலவரம் என்னது அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. எடப்பாடியாரை முதலமைச்சராக வர வேண்டும், ஒரு சாமானியன் விவசாயி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பாமரர்கள் பேசுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பொய்யான புரட்டு வாக்குவாதங்களை சொல்லி அறிவிப்புகளை சொல்லி ஏமாற்றி மக்களை திரும்பவும் திசை திருப்பி வாக்குகளை வாங்கலாம் என்று எண்ணுகின்ற திமுகவுடைய தலைமையுடைய எண்ணம் இந்த தேர்தல் ஈடேறாது. தமிழர்களுக்கும் தமிழுக்கும் துரோகம் பண்ண அரசு பாஜகவையும் அந்த கூட்டணியும் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்றேன். தமிழுக்கும் தமிழர்களையும் ஏமாற்றிய திமுகவை இந்த தேர்தல் வரவிட மாட்டோம். நேற்று டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்தது முகத்தை முடிச்சு போனாரு. ஏற்கனவே காலில் விழுந்தாச்சு, இப்ப ஏன் முகத்தை முடி மறைக்கீங்கன்னு சொல்லி எதையா சொல்றாங்க. நானே இப்ப இருக்கேன் முதலமைச்சர் சொல்லியிருக்கிற கூட்டத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன எது செய்யறாரு, முகத்தை துடைக்கிறாரா, மூவி துடைக்கிறாரா, துண்ட தோல் எடுக்கிறாரா, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடியார் போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தாரு, வாழ்த்து சொன்னாரு, இவரை பார்த்தாரு, வணக்கம் சொன்னாரு, உட்கார்ந்து பேசினாரு, தமிழ்நாட்டு நலன்கிறது சில கோரிக்கைகளை கொடுத்தாரு, அவர் செய்வதா வாக்கு கொடுத்துருக்காரு, வந்தாரு, பார்த்தாரு, ஒரு நாள் இருந்தாரு, கிளம்பி ஊருக்கு வந்துட்டாரு. இதுதான் எதை செய்தாலும் குறையா பார்க்கக்கூடிய கட்சி தான் திமுக. நாங்கள் அதிமுகவும் எடப்பாடியிலோ பார்ட்டியிலே பேர் வாங்குவாங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குவாங்க. அவங்களுக்கு பாட்டுறது தெரியாது, ஒரு படைக்கவும் தெரியாது. அதிமுகவுக்கு பாட்டுறது தெரியும், படைக்க தெரியும், எடப்பாடிக்கு உழைக்க தெரியும், உன்னதமான ஒரு ஆட்சியை கொடுக்க தெரியும். ஆகவே எடப்பாடி எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிமுக தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் பேசுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அமித்ஷா சந்திப்பை கண்டு பயந்துட்டாங்களா? அமித்ஷா சந்திப்பை கண்டு திமுக பயந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் டெல்லிக்கு சென்ற உடனே டெல்லியினுடைய போலீஸ் வாகனங்களை அணிவகுக்க பாதுகாப்பு கொடுக்க அமித்ஷாவுடைய இல்லத்துக்கு சென்று முறைப்படி ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோம் அந்த மரியாதை கொடுத்து அழைத்து செல்கிறார் உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அமித்ஷா அவர்களோ பிரதமர் மோடி அவர்களோ மத்திய அரசோ பிஜேபியோ எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவருடைய அறிவிப்பை, அவருடைய வரவேற்பை, அவருடைய வருகையை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து இருக்கிறது என்பதை இந்த சந்திப்பு உங்களுக்கு உணர்த்திருக்கும். எந்த ரைடுக்கு அதிமுக பயப்படாது. முந்தானத்து 2 நாளைக்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெளிவாக பேசினார். யாருக்கு நாங்கள் அடிமை கிடையாது, யாரை கண்டு பயப்பது கிடையாது, யாருக்கு அடிமை கிடையாது, யாரை அடிமைப்படுத்துவது கிடையாது. இதுதான் அதிமுக. அதிமுக பிஜேபி பலமான இயக்கம், பலமான கூட்டணி, மக்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டணி என்று ஏழை எளிய மக்கள், பாட்டாளிகள், உழைப்பாளர்கள், படைப்பாளர்கள், தொழிலாளிகள், நெசவாளர்கள் எண்ணுகின்ற கூட்டணியாக அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கின்ற காரணத்தால் இதுதான் வெல்லும் கூட்டணி என்று திமுக எண்ணுகின்ற காரணத்தால் இதை கண்டு மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் பயப்படுகிறது. அவருடைய வருகையால் எங்களுக்கு அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பாதிப்படைய போற கட்சி எல்லாம் திமுக கூட்டணி கட்சி தான். எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ற புனிதன் ஆரம்பித்த கட்சி, புரட்சித்தலைவர் அம்மா என்ற மனித தெய்வம் வளர்த்த கட்சி, எடப்பாடி என்ற பச்சை தமிழர் வளர்த்துக் கொண்டிருக்கிற கட்சி. இந்த கட்சிக்கு ஏற்றமே இருக்கும்போது இறங்கும்போது இனிமே கிடையவே கிடையாது. 2026 அதிமுக ஏறுமுகம். அதிமுக ஆட்சி அமைப்பு எடப்பாடி முதலமைச்சர் வருவார். டிடி அதாவது